JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 4வது ஆண்டாக ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ சீதாராமரை வழிபட்டனர். தொடர்ந்து 2 நாட்களாக ஓசூர் லோகக்ஷேம பக்த மண்டலி டிரஸ்ட் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருதாநல்லூர் குரு கல்யாணராம சுவாமிகள் 7வது பீடாதிபதி மற்றும் குழுவினரால் அஷ்டபதி பஜனை, பஞ்சபதி, தியானம், திவ்யநாமம், டோலோத்சவம் உள்ளிட்ட பஜனைகள் மற்றும் வசந்த கேளிக்கை, பவளிம்பு உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்வில் அதிகாலை உஞ்சவிருத்தி, அபங்க பஜனைகள், திவ்ய நாட்டியம் நடந்தன. இதைத் தொடர்ந்து சிறுவர்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்ற முத்துக்குத்தல் நடைபெற்றது. பிறகு சீர்வரிசைகள் மற்றும் திருமாங்கல்யத்திற்கான சிறப்பு பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணம் வைபவமானது வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதை பிராட்டிக்கு திருமாங்கல்யம் அணிவித்த மாங்கல்ய தாரண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சியுடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமரின் அருளை வேண்டி வழிபட்டனர்.